என் பேர் வந்து பரந்தாமன். நான் 2008 இந்த மாண்டிசரி வகுப்பறையில் வந்து ஒரு உதவியாளராக இருந்துட்டு அதுக்கப்புறம் தக்க பயிற்சி பெற்று மாண்டிசரி ஆசிரியராக 2013 நியமிக்கப்பட்டேன். ஸோ அதிலிருந்து பல்வேறு இடங்களில் வித்யாசங்கர் அம்மையார் மூலமாக வேலை பார்த்துட்டு வரேன். நான் படித்தது பார்த்திங்கன்னா இளநிலை இயற்பியல் பட்டப்படிப்பு படித்தேன். அது இல்லாமல் ஆசிரியர் பட்டய பயிற்சியும் படிச்சிருக்கேன், டிடிஏன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அதில் படிச்சுட்டு நான் படித்த 10ஆம் வகுப்பு வரை படித்த அரசு மேல்நிலை பள்ளியெல்லாம் ஊரில் நான் படித்த படிப்பை வச்சு 6, 7, 8 வகுப்புகளுக்கு தமிழ் ஆசிரியராக நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அம்மையாருடைய தொடர்பு கிடைச்சி இந்த பயிற்சி பெற்று இப்போ வந்து மாண்டிசரி வகுப்பு ஆசிரியராக நான் இப்போ இருக்கேன். அதில் வேலை புரிஞ்சதை விட இதில் வேலை புரிகிறது எனக்கு ரொம்ப திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா அதில் குறிப்பிட்ட பாடத்திட்டம் இருக்கும். அந்த பாடத்திட்டத்தை வந்து அது பின்னாடியே நம்ம ஓடுற மாதிரியும் குழந்தைங்களும் நம்ம பின்னாடியே ஓடி வரா மாதிரியுமான கற்றல் கற்பித்தல் முறை தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மாண்டிசரி அம்மையாரை வந்து அனைத்து தரப்பினருடைய குழந்தைகளுக்கும் 2.5 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற அனைத்து தரத்தினருடைய குழந்தைகளுக்கும் ஏற்ற வகையில் இந்த கல்வி முறையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் மற்ற பள்ளிகளிலோ இல்லைன்னா மற்ற கற்றல் கற்பித்தல் சூழலிலோ குழந்தைகள் வந்து உள்ள போகிறச்ச ஒரு ஆசிரியரோ இல்லை ஆசிரியையோ ஒரு கரும்பலகை வச்சுட்டு குழந்தைகளெல்லாம் சேர் போட்டோ இல்லை கீழவோ வரிசையாக அமர்த்திட்டு அவங்க என்ன கற்பிச்சுட்டு இருக்காங்களோ அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு புது குழந்தை உள்ள நுழையிறாங்கன்னா வாங்க இவங்க கூட வந்து உட்காருங்க, நாங்கள் இப்போ வந்து ஏபிசிடி படிச்சுட்டு இருக்கோம், நீங்கள் ஏபிசிடி கற்றுக்குங்க அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வந்திருக்கிற குழந்தை என்ன மனநிலையில் வந்திருக்கு, இந்த வகுப்புக்கு நம்ம கற்பித்து கொண்டிருக்கிற வகுப்புக்கு உகந்ததாக வந்திருக்காங்களா அப்படின்னு எதுவுமே அவங்க வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் வாங்க உள்ளே வந்து உட்காருங்க, நாங்கள் இப்போ ஏபிசிடி படிச்சுட்டு இருக்கோம், இல்லைன்னா தமிழ் மெய் எழுத்துக்கள் இல்லை உயிர் எழுத்துக்கள் படிச்சுட்டு இருக்கோம், நீங்கள் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போர்டில் குச்சியை வச்சு இ அப்படி இல்லைன்னா ABC அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. குழந்தைங்களும் பின்னாடி தொடர்ந்து சொல்கிற குழந்தை சொல்லுவாங்க, சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்க குழந்தைங்க அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வரச்சவே அவங்க சூழலோட அவங்க குடும்ப சூழல் வாழ்க்கை சூழலோட ஒத்த உபகரணங்கள் சொல்ல போனீங்கன்னாக்கா ஒரு குவலையிலேருந்து மற்றொரு குவலைக்கு வந்து நீர் பரிமாற்றம் பண்ணுறது, தானிய பரிமாற்றம் பண்ணுறது, ஒரு குவலையிலிருந்து 2 குவலைகளுக்கு, அதே மாதிரி ஒரு குவலையிலிருந்து 3 சிறிய குவலைகளுக்கு தானிய பரிமாற்றம் பண்ணுறது, நீர் பரிமாற்றம் பண்ணுறது, சந்தன மெழுகு வந்து பண்ணி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா கத்தியை வச்சு கேரட் கட் பண்ணுறது, இந்த கேரட் சீவுறது, இந்த மாதிரி செயல்பாடுகள்னால என்ன ஆகுதுன்னா குழந்தைங்க வந்து இது வந்து ஒரு மற்ற பள்ளிகளை விட இங்கே கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் விருப்பமாகவும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தியை வச்சு ஒரு 2.5 வயசு 3.5 வயசு குழந்தைகிட்ட கத்தியை வச்சு கேரட்டை நறுக்கிறதுக்கு கையில் கொடுக்குறச்ச அந்த செயல்பாட்டில் அந்த குழந்தை ஈடுபடும் பொழுது அதனுடைய கவனிப்பு திறன் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த குழந்தை பக்கத்தில் ஒரு பெரிய மண்பாண்டத்தை கொண்டு போய் உடைச்சிங்களானா உடைக்கும் போது கூட அவங்க அதை திரும்பி பார்க்காத அளவுக்கான கவனிப்பு திறன் வந்து அவங்க அந்த வேலைப்பாடு மேலே அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தை வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு இங்கே பொதுவாக நிகழ்கிற சம்பவம் தான். காலையில் வர குழந்தைங்க நிறைய பேர் வந்து சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு போகிறச்ச
நிறைய பேர் வீட்டுக்கு போகிறதுக்கு அடம் பிடிப்பாங்க. நான் போகல, நான் இன்னொரு ஒர்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் மற்ற எந்த பள்ளிக்கூடத்துலையுமே பார்க்க முடியாது. எப்போ மணி அடிக்க போகிறாங்க, எப்போ வீட்டுக்கு ஓடலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க குழந்தைங்க. இந்த மாண்டசரி வகுப்பறையில் மட்டும்தான், இங்கே மட்டும் இல்லை, எல்லா மாண்டசரி வகுப்பறையிலுமே இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்த எல்லா சூழலிலுமே எல்லா சென்னையிலேருந்து கிராமப்புறத்துலேருந்து நிறைய குழந்தைகளோடு நான் வேலை பார்த்துருக்கேன். எல்லா குழந்தைகளுடைய மாண்டசரி வகுப்பறை குழந்தைகளுடைய மனப்பான்மை இப்படி தான் இருக்குது. ஸோ இதிலிருந்து நாங்கள் புலன்சார் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பகுதி, மொத்தமாக 4 பகுதியாக இருக்குது. நடைமுறை வாழ்க்கை கல்வி, புலன்சார் கல்வி, கணிதவியல் கல்வி, மொழித்திறன் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நடைமுறை வாழ்க்கை கல்வியில் வந்து நான் சொன்னேன் இல்லையா எவ்வளோ நேரம், அந்த செயல்பாடுகள்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்கும்போதே மெதுவாக அவங்கள வந்து புலன்சார் கல்விக்கு நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க நம்ம புவியியல் பற்றி, கண்டங்களை பற்றி, கண்டத்தில் ஒவ்வொரு மொத்தமாக எத்தனை கண்டங்கள் இருக்குது, அதில் நம்ம எந்த கண்டத்தில் இருக்கோம், அந்த கண்டத்தில் உள்ள சக நாடுகள் என்ன, அந்த நாடுகளில் நம்ம எந்த நாட்டில் இருக்கோம், அந்த நாடுகள் இந்தியானா இந்தியாவுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் பெயர்களெல்லாம் குழந்தைங்க வந்து முதல்ல ஒரு புதிர் விளையாட்டு மாதிரி பசில் ஒர்க் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்து அந்த பசில் ஒர்க்கு அந்த பீசஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு திருப்பி வந்து அதை ரீஃபில் பண்ணுற மாதிரியான வேலைப்பாடு இது பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து அந்த சிறு சிறு துண்டுலாம் இருக்கிற மாநிலங்களுடைய பெயர்களை வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுவாங்க. அந்த நேரத்தில் அதனுடைய மாநிலங்களுடைய பெயர்களை வந்து நம்ம மொழித்திறன் வளர்ச்சியாக நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது மூலமாக குழந்தைங்க வந்து நம்ம நாட்டில் இருக்கிற மாநிலங்களுடைய பெயர்களை கற்றுக்கிறாங்க. இந்த மாநிலத்தில் இருந்து நம்ம எந்த மாநிலத்தில் நம்ம வசிக்கிறோம் அப்படின்னு போகும்போது அவங்க வசிக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ள போயிட்டு அதில் உள்ள மாவட்டங்களுடைய பெயர்களை வரையும் இந்த 5.5 வயசுக்குள்ளே குழந்தைங்க கற்றுக்கிறாங்க. இந்த ஒரு புவியியல் அறிவானது எந்த பள்ளிக்கூடத்துலேயும் 5.5 வயசுக்குள்ளே குழந்தைங்க கேள்விப்படுறது கூட கிடையாது. இந்த மாண்டசரி சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா புவியியல் திறன் அவ்வளோ வளர்ச்சி அடைகிறது. அது மட்டும் இல்லாமல் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃபார்ம் சொல்லக்கூடிய நீர்நில அமைவுகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தீபகற்பம், வளைகுடா, விரிகுடா, அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்க இந்த 5.5 வயசுக்குள்ளே கற்றுக்கிறாங்க. அதோடைய நேரடி அனுபவத்தை உபகரணங்கள் வாயிலாக பெறக்கூடிய உபகரணங்கள் வந்து நம்ம சூழலில் அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் வடிவியல், கணிதவியலில் நம்ம ஒரு பகுதியாக வரக்கூடிய வடிவியலில் மிக அற்புதமான ஒரு செயல்பாடு மூலமாக குழந்தைகள் வந்து முக்கோணங்களின் வகைப்பாடுகள், பல்கோணங்களின் நம்ம பாலிகன் சொல்லுவோம் இல்லையா, அந்த பல்கோணங்களின் பெயர்கள், இது எல்லாத்தையுமே ஒரு புதிராக ஆரம்பித்து ஒரு மொழித்திறன் வளர்ச்சியாக குழந்தைங்க வந்து அந்த கணிதவியல் அறிவை பெற்று வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம புலன்சார் கல்வி மூலமாக இந்த சென்சோரியல் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, புலன்சார் செயல்பாடுகள், இதில் தான் வந்து குழந்தைங்க அவங்களுடைய எழுதுதல் திறன் அடையக்கூடிய பயிற்சிகள். இப்போது அந்த சிலிண்டர் பிளாக் சொல்கிறோம் இல்லையா, உருளைகளை வந்து வெளியே எடுத்துகிட்டு அதோடைய துளைகளில் சரியாக பொருத்தும் போது மறைமுகமாக அவங்களுடைய எழுதுகோள் பிடிக்கும் திறன் வந்து வலுப்பெறுகிறது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சூழலில் தான் பார்த்திங்கனாக்கா செயல்பாடுகள் மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த கான்சன்ட்ரேஷன், கவனிக்கும் திறன், அப்புறம் வந்து கை மணிக்கட்டு தசைகள், இதெல்லாம் வலுப்பெறுற நிகழ்வுகள்லாம் இந்த நடைமுறை வாழ்க்கை கல்வியில் ஆரம்பித்து இந்த புலன்சார் கல்வியோட இந்த நிகழ்வுகள்லாம் வந்து நிகழ்ந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போது மாண்டசரி அம்மையார் வந்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, கைகளே வந்து அறிவு வளர்ச்சிக்கான ஆயுதம் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஹேண்ட் இஸ் த டூல் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி புலன்சார் செயல்பாடுகளில் வண்ணங்களை பற்றி குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவைத்தல் திறன், அப்புறம் நுகர்தல் திறன், இந்த மாதிரி பல்வேறு செயல்பாடுகளில் வந்து இந்த 5.5 வயசுக்குள்ளே குழந்தைங்க பெற்று அதில் தேர்ச்சியும் பெறுறாங்க. இதிலிருந்தே குழந்தைங்களை கணிதவியல் செயல்பாடுகளுக்கு நாம் கொண்டு போக முடியுது. இந்த கணிதவியல் செயல்பாடுகளில் ஃப்ராக்ஷன் என்னக்கூடிய பின்ன கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் வரையும் நம்ம இந்த கணிதவியல் செயல்பாடுகளில் குழந்தைகளை கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டெசிமல் சிஸ்டம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதில் செய்யக்கூடிய கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் போன்ற செயல்பாடுகளையும் குழந்தைங்க செய்து வராங்க. இதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா, குழந்தைங்க மாண்டிசரி வகுப்பறையில் மொழித்திறன் வளர்ச்சியில் ரொம்ப வேகமாகவே செயல்பட்டு அவங்களுடைய மொழித்திறனை நல்ல முறையில் வளர்ச்சி பெற செய்துக்கிட்டு வராங்க. எப்படின்னாக்கா, அவங்க தொடு உணர்த்திறன், டாக்டைல் சென்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, இது மூலமாக அவங்க ஒரு நம்ம ஃபோனிக்கில் இருக்கிற வவல்ஸ் கான்சனண்ட்டையும் ஒவ்வொன்றையும் அவங்க தடவி அல்லது வருடி என்ன செய்கிறாங்க, அதோடைய ஓசைகளை கற்கிறது மூலமாக எளிய 3 அல்லது 4 எழுத்து ஆங்கில வார்த்தைகளை மிக எளிமையாக அவங்க வாசிக்க பழகிறாங்க. எடுத்துக்காட்டால் இப்போ அவங்க ஏபிசிடின்னு படிக்காமல் ஏக்கு அ அப்படின்ற சவுண்டையும், இப்போது ஈக்கு ஏ அப்படின்ற சவுண்டையும், சிக்கு க்கு அப்படின்ற ஓசையும் அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள ஓசையை அவங்க கற்றுக்கிறதுனால, இப்போது எறும்பு அப்படின்ற தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் படிக்கும்போது ஆண்ட் அப்படின்ட்டு ஆண்ட் பேட்டு அப்படி அவங்க ரொம்ப எளிமையாக நம்ம தமிழ் எப்படி தாய்மொழியை படித்து எழுத்து கூட்டி படிக்கிறோமோ அதே மாதிரி ஆங்கிலத்தை அவங்க மிக எளிமையாக இது ஒரு வேற்று மொழி அப்படின்னு கருதாமல் மிக எளிமையாக அவங்க கற்றுக்கக்கூடிய சூழலை அம்மையார் மாண்டிசரி அம்மையார் அவர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க நவுன், வேர்ப், adverb, adjective, conjunction, preposition, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கேம்ஸ் எல்லாத்தையுமே இந்த 5.5 வயசுக்குள்ளே கற்று தேர்றாங்க. ஸோ இன்னும் சொல்லணுன்னா மானியா மாண்டிசரி அம்மையாருடைய கற்றல் கற்பித்தல் சூழல், அதாவது 3 முதல் 6 வயது உள்ள கற்றல் கற்பித்தல் சூழலுடைய பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இது வரைக்கும் நான் அவங்க கூட பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.